சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்து மீனாவும் காரில் கிறிஷ் இருக்க விஷயத்த பார்த்துட்டாங்க. கிறிஷை பார்த்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா, அவனுக்கு தண்ணி தெளித்து எழுப்பி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் மயக்க தெளிய வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கிறிஷ் கிட்ட ஒவ்வொரு கொஷனாக கேட்குறாங்க. கிறிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கூலில் நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறான். சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கிறிஷை கூட்டிகிட்டு வந்து முத்துவும் மீனாவும் வந்து திரும்ப ஸ்கூலுக்கு போய் கிறிஷ் எங்கள்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இருங்க கிறிஷோட பேரண்ட்ஸை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பார்த்திங்கன்னா, அவங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி வந்து அங்கே வருவாங்க. அவங்கள வந்து ஏற்கனவே மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. கிறிஷ் வந்து எதனால் வந்து ஸ்கூலை விட்டு ஓடுனேன், எதனால் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக கிறிஷை முத்துவும் மீனாவும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வந்து மகேஸ்வரினால் தடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா மகேஸ்வரியை நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டனால ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்கக்கிட்ட தப்பிச்சு போக தான் மகேஸ்வரி பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் கிறிஷை வந்து முத்து மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோஹிணியோட நிலைமை என்ன ஆக போகுது? ரோஹிணியை திரும்ப கிறிஷை அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சாலும் கிறிஷை வந்து ஒத்துக்கவே மாட்டான். இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பான். ஸோ அப்படியும் மீறி ரோஹிணி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க கிறிஷ் விஷயத்தில் மாட்டிப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.